தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆம்பூரில் கடந்த 15 தினங்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் உள்ளார். ஸ்ரீனிவாசன், அங்கு கடந்த 15 நாட்களாக ஏன் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை? மேலும் அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது, பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி 21வது வார்டுக்குட்பட்ட நதிசிலாபுரம், மருத்துவர் நகர், புதுமனை, ஆயிஷா பி நகர் பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதிகளில் கடந்த 15 தினங்களாக முறையாக குடிநீர் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை, நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என ஒன்று சேர்ந்து காலி குழந்தையுடன் சாலை நடுவில் நின்று தண்ணீர் வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த நகராட்சி அதிகாரிகள் அங்கு நீண்ட நேரமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன். தண்ணீர் கேட்கிறது, தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், தண்ணீர் இல்லாமல்